அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை செகண்ட் பார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடந்த முக்கியமான ஒரு 25 நிகழ்வுகள் வந்து டிஎன்பிசி எக்ஸாம், டிஎன்பிசி ஆர்பி எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாம், ஸோ அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் பயனுள்ள வகையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ரிவிஷன் பர்பஸ்க்காக கொடுக்குறதுனால இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுக்கான கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம ஜனவரி 2024 ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்டு வரோம். அது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் 2024 சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான கேள்விகள் எல்லாமே நம்ம தொகுத்து கொடுத்துருப்போம். ரைட்டா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டிற்கான சுதந்திர தின கருப்பொருள் என்ன அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்த பாரதம் அப்படின்றதான் ஸோ இந்த ஆண்டிற்கான கருப்பொருள். ரைட்டா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி அதாவது 2023 பார்த்தீங்கன்னா தேசம்தான் முதலில் அதுவே எப்போதும் முதல் அப்படின்ற மாதிரி வந்து தீம் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து வளர்ந்த பாரதம் அப்படின்றத தீம் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி, அடுத்த கேள்வி. ஆகஸ்ட் 15, 2024 நம்ம இப்போ சுதந்திர தினம் கொண்டாட போகிறோம் இல்லையா, இது வந்து எத்தனையாவது சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம 78வது சுதந்திர விழா தான் இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் 15 நம்ம வந்து அனுசரிக்க போகிறோம். ரைட்டா? 78வது சுதந்திர தின விழா அப்படின்றது நம்ம சுதந்திரம் வாங்கினது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஆகஸ்ட் 15, 1947 நம்ம சுதந்திரம் வாங்கினோம். இப்போ வந்து 78வது சுதந்திர தின விழா ஆகஸ்ட் 15 அனுசரிக்க போகிறோம். ரைட். நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி ஆண் பெண் சமத்துவ குறியீட்டில் தமிழ்நாடு வகிக்கும் இடம் எது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10வது இடம் வந்து வகிக்குது ஆண் பெண் சமத்துவ குறியீடு. கிட்டத்தட்ட ஒரு 17 விதமான லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதில் 16 விதமான குறியீடுகளை நம்ம 100க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம், நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஸ்கோரு, இதே நேஷ்னல் லெவலில் எவ்வளோ ஸ்கோர் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து நிதி பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருப்போம், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? இது போட்டித் தேர்வுக்கு வந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்லலாம், நிதி ஆயோக்கோட அந்த குறியீடு. சரி, இப்போ 2023-24 நிதி ஆயோக் அறிக்கையின்படி நிலையான வளர்ச்சி குறியீட்டில் வறுமை ஒழிப்பில் முதலீடு வகிக்கும் மாநிலம் எதுன்றாங்க. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஆண் பெண் சமத்துவ குறியீட்டில் நம்ம 10வது இடம், அதில் வந்து ஸ்கோர் கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் வறுமை ஒழிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நோ பவர்ட்டின்னு போட்டிருப்பாங்க. 93, 100க்கு 93 நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கிறதுனால ஸோ வந்து இந்தியாவிலே இந்த வறுமை ஒழிப்பில் முதலீடு வகிக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். ஸோ நம்ம தமிழ்நாடு தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இது ஓவரால் கிடையாது, அந்த வறுமை ஒழிப்பு அந்த நான் சொன்னாலே ஒரு 16 விதமான இது போட்டிருக்காங்கன்னு, அதில் வந்து இந்த வறுமை ஒழிப்புன்ற ஒன்றுதில் நம்ம ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறோம். இதே ஓவரால் எஸ்டிஜி ஸ்கோர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நாம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 100க்கு 78 புள்ளிகள் பெற்று 3ஆம் இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது 2வது இடம், ஆனால் வந்து நியூஸ் பேப்பரில் எல்லாத்துலேயுமே நம்ம 3வது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யார் சார் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 79 புள்ளிகள் பெற்று 100க்கு 79 புள்ளிகள் பெற்று உத்தரகாண்டம் கேரளா இருக்கு இல்லையா, கேரளா. ஸோ இவங்க ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்டும் கேரளாவும் முதல் இடத்துல இருக்கிறாங்க. 100க்கு 79 புள்ளிகள் பெற்றிருக்காங்க அந்த பாயிண்ட்டு. நாம் வந்து 78 புள்ளிகள் பெற்றிருக்கோம். எஸ்டிஜியோட ஓவரால் புள்ளிகள் வந்து 78. ஸோ உத்தரகாண்ட் கேரளாவுக்கு அடுத்தது நாம் தமிழ்நாடு வந்து இருக்கிறோம். இது 3வது இடம்னு சொல்கிறாங்க. ஆனால் மேத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே 79னா நம்ம 78னா நம்ம இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கிறாங்க, நம்ம செகண்ட் ரேங்கில் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். பட் பத்திரிகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல உள்ளோம் அப்படின்றத போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? நம்ம 78 வந்து ஸ்கோர் பண்ணி உத்தரகாண்ட் கேரளாவுக்கு அடுத்து நாம் தான் இருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலில் இந்த நோ போவர்ட்டி அப்படின்றத வறுமை ஒழிப்பில் நாம் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நிறைய இதில் பார்க்கும்பொழுது தேசிய சராசரி நேஷனல் லெவலில் ஒரு சராசரி கொடுத்துருக்காங்க. அதை விட நம்ம நிறைய இதில் வந்து நம்ம முன்னிலையில் தான் இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்தது வந்துடலாம். இது தமிழ்நாடு, இந்த கேள்விக்கு அதுதான். ரைட்டா? வறுமை குறியீட்டில் முதலிடம் வகிக்கிறது எதுனா நிதி ஆயோக் படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். திட்டக்குழுக்கு மாற்றாக கொண்டு வந்த நிதி ஆயோக், இந்த நிதி ஆயோக்னு சொல்கிறோம்ல, இது இந்த நிதி ஆயோக் எப்போ வந்துச்சு அப்படின்னா இந்த 5 இயர்ஸ் பிளானர் இருந்துச்சுல திட்டக்குழு, அதுக்கு மாற்றாக கொண்டு வந்தது தான் இந்த நிதி ஆயோக் அப்படின்றது. எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த நிதி ஆயோக்ன்றது 2015 ஜனவரி 1 வந்துச்சு. ரைட்டா? திட்டக்குழுக்கு மாற்றாக கொண்டு வந்தது. தற்போதோட நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பெரின்னு சொல்லுவாங்க, அல்லது சுமன் கே பெரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அந்த ஆக்சுவலாக அவர் பேர் வந்து பெரி அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. அது நம்ம சொல்லும்போது சுமன் கே பெரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவர் தான் தற்போது நிதி ஆயோக்கோட துணைத் தலைவராக இருக்கார்.
அப்போ தலைவர் யார் சார் அப்படின்னா நிதி ஆயோகோட தலைவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிரதமர் தான் இருப்பாங்க. அப்போ நரேந்திர மோடி அவர்கள் வந்து நிதி ஆயோகோட தலைவராக இருக்கார். அவர் தான் வந்து துணைத் தலைவரை நியமனம் பண்ணியிருக்காரு. அது யாருன்னா இந்த சுமன் கே பெரி அப்படிங்கிறவர். அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து இதுக்கான அதிகாரங்கள் இது நிர்வாகம் பண்ணுறதுல யாருன்னா சிஇஓன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிஇஓ வந்து இப்போ யார் இருக்காங்க, தற்போது நிதி ஆயோகோட சிஇஓ யார் இருக்காங்க அப்படின்றது அடுத்த கேள்வியாக இருக்குது. ஸோ சிஇஓ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விபிஆர் சுப்பிரமணியம் இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்து நிதி ஆயோகோட தற்போது சிஇஓ. ரைட்டா, விபிஆர் சுப்பிரமணியம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிதி ஆயோகை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தமிழ்நாடு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாடு தினம் வந்து ஜூலை 18 வந்து அனுசரிக்கிறோம். இது வந்து அறிஞர் அண்ணா வந்து தமிழ்நாடு பேர் வச்சாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு தினமாக அனுசரிக்கிறோம். இதில் வந்து சில கன்ஃபியூஷன் இருக்கும். ரைட்டா, தமிழ்நாடு பிரித்தாங்க இல்லையா, அது ஒரு தமிழ்நாடு தினம்னு சொல்லுவாங்க. இது வந்து பேர் வச்சதுக்கு வந்து தமிழ்நாடு தினம்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து வேறு இருந்தது. ஸோ இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து இதை தமிழ்நாடு தினமாக அனுசரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 18 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெட்டில் தேடும்போது கொஞ்சம் மாற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, கருணாநிதி நூற்றாண்டு சிறப்பிக்கும் வகையில் மத்திய அரசு எத்தனை ரூபாய் நாணயம் வெளியிடுகிறதுன்றாங்க. ஸோ இவர் வந்து பிறந்த வந்து 100 ஆண்டாவது பிறப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா 1924 பிறந்திருக்காரு. இப்போ 2024 வரும்போது வந்து அவர் பிறந்த 100 ஆண்டுகள் வந்து ஆகுது இல்லையா, அந்த 100 ஆண்டை வந்து சிறப்பிக்கும் வகையில் வந்து நாணயம் வந்து வெளியிட போகிறாங்க மத்திய அரசு. அதுக்கு ஜியோ வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு வந்து ரிக்வஸ்ட் பண்ணனால அவங்க வந்து இந்த நாணயம் வெளியிடுறதுக்கு முடிவு பண்ணி விட்டுருக்காங்க. ரைட்டா, எத்தனை ரூபாய் நாணயம் சார் அப்படின்னா 100 ஆண்டுன்றதுனால 100 ரூபா காயின், 100 ரூபா நாணயம் இருக்கும்ல, அதை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ரைட்டா, கருணாநிதியோட 100 ஆண்டு விழாவை இதை முன்னிட்டு பிறப்பை வந்து நினைவு கூறும் வகையில் 100 ரூபா நாணயம் வந்து இது பண்ண போகிறாங்க. இவர் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்காருன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஜூன் 3, 1924 பிறந்திருக்காரு. ஜூன் 3, 1924. ஸோ 100 வருஷம் ஆயிடுச்சு அவர் பிறந்த. அதனால தான் 100 ரூபா காயினை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த 100 ரூபா காயின்றது அந்த இதுதான் 100 ரூபா. அதனுடைய வேலிடிட்டி மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அது 1000 ரூபா 2000 ரூபா வரைக்கும்ன்றாங்க. ஏன்னா வெள்ளி சில மெட்டல் காஸ்ட்லியான மெட்டல்லாம் போட்டு வந்து அந்த காயினை வந்து தயார் பண்ணியிருக்காங்களாம். அதை நம்ம காசு கொடுத்து வாங்கினோம்னா 100 ரூபாய்க்கு வாங்க முடியாது. அது 1000 ரூபா 2000 ரூபா வந்து கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அந்தளவுக்கு மதிப்பு வாய்ந்த ஒரு காயின் அப்படின்றத சொல்கிறாங்க. 100 ரூபா காயின் தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க மத்திய அரசு. சரி, ஓகே. சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் உங்களுக்கு தெரியும். இந்த நிற பாகுபாடு காரணமாக சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. அப்போது அதுக்கு வந்து நிறவெறி இதுக்கு வந்து எதிர்ப்பாக வந்து போராட்டம் பண்ணவர் வந்து நெல்சன் மண்டேலா. ரைட்டா, இவர் தான் வந்து ஆப்பிரிக்காவோட தந்தை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 27 ஆண்டுகள் வந்து சிறையில் இருந்தார் அப்படின்றதும் சொல்லுவாங்க. அதெல்லாம் தெரியும் உங்களுக்குலாம். ரைட்டா, சர்வதேச நெல்சன் மண்டேலா இவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. நம்ம பாரத ரத்னா விருது கூட கொடுத்துருக்காங்க. சரி, ஜூலை 18 வந்து சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் வந்து அனுசரிக்கிறாங்க. ஜூலை 18 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உச்சநீதிமன்றத்தில் அதிகபட்சமாக எத்தனை நீதிபதிகள் இருக்கலாம்ன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 34. இந்த கேள்வி ஏன் இப்போ வருதுன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த ஆர் மகாதேவன், அதாவது அரங்க மகாதேவன் அவர்கள் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி ஏற்றுக்கிட்டாரு. அது கூட வந்து இன்னொருத்தர் கோடீஸ்வர் சிங்குன்னு சொல்லி ஒருத்தர் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் பதவி ஏற்றனால மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து 34. அந்த 34 ஃபில் ஆகிடுச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா, 34. தற்போது ஜூலை இப்போ நான் வீடியோ மேக் பண்ணும்போது 25ஆம் தேதியா. ஸோ 2024 மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதி யார்? அதாவது இன்றைய தேதியின் அடிப்படையில் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட பொறுப்பு தலைமை நீதிபதி யார் அப்படின்றாங்க. ஸோ மகாதேவன் வந்து இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டார் இல்லையா, அப்போ அதுக்கு அடுத்தது வந்து டி கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்து பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருக்கிறார். ரைட்டா, இப்போ கொலிஜியம் வந்து அடுத்தது தலைமை நீதிபதியாக வந்து இந்த கேஆர் ஸ்ரீராம வந்து பரிந்துரை பண்ணியிருக்கு. அதை கொலிஜியம் பரிந்துரை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னமும் அவர் வந்து பதவி ஏற்றுக்கல. ஏன் பதவி ஏற்றுக்கல அப்படின்றது நமக்கு தெரியல. மேபி பதவி ஏற்றுக்கலாம், இல்லை ஏதாவது சம்திங் ரீசன் கூட இருக்கலாம். வேறு யாராவது கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொலிஜியம் பரிந்துரை பண்ணாங்கன்னா இந்நேரம் அவர் பதவி ஏற்றுருக்கணும். ஆனால் 10 நாள் ஆகி இன்னும் பதவி ஏற்றுக்காமல் இருக்காரு. பட் கொலிஜியம் வந்து கேஆர் ஸ்ரீராம பரிந்துரை பண்ணியிருக்குன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அவர் ஏதாவது புதுசாக வந்து இவர் பதவி ஏற்றுக்கிட்டாலும் சரி, அல்லது புதுசாக நியமனம் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு இன்றைய தேதியின் அடிப்படையில் மெட்ராஸோட உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து டி கிருஷ்ணகுமார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அசைவ உணவுக்கு தடை விதித்துள்ள பாலிதானா நகரம் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்றாங்க. இது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். இங்கே வந்து மாமிசம் விற்கவும் சாப்பிடவும் அந்த நகரத்தை சுற்றி வந்து தடை பண்ணியிருக்காங்க. இது உலகிலேயே முதல் நகரம் அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட்டா, அதுவும் பார்த்துக்கோங்க. இது குஜராத் மாநிலத்தில் இருக்குது.
ஈரோ கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எதுன்றாங்க, அது வந்து ஸ்பெயின். காலை உணவு திட்டம் கீழ்கண்ட எந்த பள்ளிகளில் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. இது அரசு பள்ளியில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஏ மற்றும் சி, அதாவது அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த காலை உணவு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தற்போது நேபாள நாட்டின் பிரதமர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தற்போது நேபாள நாட்டின் பிரதமர் வந்து கேபி சர்மா ஒலி, இவர் வந்து பதவியேற்றிருக்காரு. தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி நாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. ஆக்சுவலாக நம்ம காமராஜர் பிறந்த தினத்தை தான் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக வந்து அனுசரிக்கிறோம், ரைட்டா. ஸோ அது எந்த நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 15. ஜூலை 15 தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நாள், காமராஜர் பிறந்த தினம் ஜூலை 15 வந்து அனுசரிக்கிறோம். சர்வதேச மலாலா தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. ஸோ சர்வதேச மலாலா தினம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 12. ஜூலை 12 வந்து சர்வதேச மலாலா தினம். இவங்க அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க 2014 அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. இவர் கூட வந்து இந்தியாவை சேர்ந்த கைலாஷ் சத்தியமூர்த்தியும் பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசை வந்து பகிர்ந்து வாங்கியிருப்பாங்க. 2 பேருக்கு சேர்த்து கொடுத்துருப்பாங்க. பள்ளி பாடப்புத்தகத்தோட மலாலா பற்றி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜூலை 12 வந்து சர்வதேச மலாலா தினம் அனுசரிக்கப்படுகிறது. அமைதிக்கான நோபல் பரிசு மலாலா பெற்ற ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2014 அவருக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. அவர் கூட சேர்த்து கைலாஷ் சத்தியமூர்த்திக்கு சேர்த்து கொடுத்தாங்கன்றதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பிம்ஸ்டெக் வெளியுறவு துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்றாங்க. இது வந்து புதுடெல்லியில் வந்து நடந்தது, ரைட்டா. இந்த மாநாட்டில் கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் வந்து மொத்தம் 7 நாடுகள்ன்றது சொல்கிறாங்க. 7 நாடு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ், இலங்கை, தாய்லாந்து, மியான்மர், பூட்டான், மொத்தம் 7 நாடுகள். இதுக்கான பார்த்தீங்க அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர்களோட மாநாடு வந்து புதுடெல்லியில் சமீபத்தில் நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா. புதுடெல்லி. உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஜூலை 11 வந்து உலக மக்கள் தொகை தினம் அனுசரிக்கப்படுகிறது. இது மக்கள் தொகை சம்மந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினம்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உலக லெவலில் வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் நாம் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் இன்னும் சென்செக்ஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னும் நடத்தாமல் இருக்காங்க இல்லையா. இப்போ கொரோனா டைம்லேயே நடத்திருக்கணும். 10 வருஷத்துக்கு ஒரு டைம்னா கொரோனா டைம்லேயே நடத்திருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 2026 நடத்துவதாக வந்து சொல்கிறாங்க. பட் நடத்தினா தான் தெரியும். இந்த கொரோனா வந்ததுனால 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறது வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சீனா தான் வந்து உலக லெவலில் மக்கள் தொகையில் ஃபஸ்ட் இடம், நாம் செகண்ட் பிளேஸில் இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான அறிக்கையின்படி நாம் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கோம், சீனாக்காரன் செகண்ட் பிளேஸில் இருக்கிறதா சொல்கிறாங்க, ரைட்டா. சரி, அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு உலக மக்கள் தொகை தினம்ன்றது ஜூலை 11 அனுசரிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. போதைப்பொருள் குற்றங்கள் குறித்து புகாருக்கான கட்டணமில்லாத தொலைபேசி எண் என்னன்றாங்க. போதைப்பொருள் இருக்குல்ல, அது சம்மந்தமான குற்றங்கள் சார்ந்த புகார் அளிக்கிறதுக்கு ஒரு இலவச நம்பர் கொடுத்துருக்காங்க. அது வந்து 1933 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மஞ்சிரா வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து ராம்சார் தலமாக மாறப்போகுது, ரைட்டா. அறிவிப்பு விரைவில் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். மஞ்சிரா வனவிலங்கு சரணாலயன்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராம்சார் தலங்கள் வந்து மாறப்போகுது இல்லையா. இது வந்து தெலுங்கானா மாநிலத்தில் இருக்குது. சப்போஸ் ராம்சார் தலமாக அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா தெலுங்கானாவோட முதல் ராம்சார் தலமாக இந்த வனவிலங்கு சரணாலயம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. மஞ்சிரா வனவிலங்கு சரணாலயம் என்பது தெலுங்கானா மாநிலத்தில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சர்வதேச நீதிக்கான தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி கேள்வி கேட்குறதில்ல. இருந்தாலும் கூட இந்த சர்வதேச நீதிமன்றம் இருக்கும் இல்லையா, அது எங்கே இருக்குதுன்னு என்ன கேட்குறாங்க. இது நம்ம 10th ஹிஸ்ட்ரியில் அந்த உலகப் போர்லாம் இருக்கும்ல, அந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. போலீஸ் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லாம் கேட்குறது உண்டு, ரைட்டா. அதனால் நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. சர்வதேச நீதிக்கான இந்த தினம் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 17 வந்து அனுசரிக்கிறாங்க, ரைட்டா. ஜூலை 17 ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினாக வந்து சர்வதேச நீதிமன்றம் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஹேக்குன்னு வாங்க. இது நெதர்லாந்தில் ஹேக்குன்ற நகரத்தில் அது இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்டா. சரி, கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர்கள் ஏதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லாம் படிக்கிறாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. சரி, நம்ம தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தோம். அது காமராஜர் பிறந்த நாள்னு சொல்லிட்டேன். இதே மாதிரி
தேசிய லெவலில் நம்ம தேசிய கல்வி தினம் அப்படின்றத ஒன்று அனுசரிக்கிறோம், ரைட்டா? அந்த தேசிய கல்வி தினம்ன்றது எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது, அது யாருடைய பிறந்த நாளில் வந்து நினைவாக வந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.